இந்த முள்ளெல்லாம் இங்க எப்படி வந்தது? அங்க பிரதட்சணை செய்யற இடத்துல அம்மா தாயே உன்னை நம்பிதான் வேண்டிக்கிறாங்க. அவங்க நல்லபடியா வேண்டுதலை முடிக்க நீதாமா அருள் புரியணும். என்ன மாமா இது? சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. வலியால துடிக்கிறா மாமா. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளுங்க. அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள என்ன வருத்தப்படாதீங்க, சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப முடிஞ்சிரும். இல்ல கொஞ்ச நேரம் தான். பொறுமையா இரு. ஏய் சீக்கிரம் வாடி. ஏய் யாரடி இவ? ஏய் தப்பிச்சிட்டா. இப்ப என்ன பண்றது? என்னம்மா இது? அவங்கள அந்த முள்ளு ஒண்ணுமே பண்ணல. கூட நிக்கிறாளே ஒருத்தி, அவ பண்ண வேலைதான் இதெல்லாம். அவ கண்ணுல மட்டும் முள்ளு பட்டுருச்சோ? ச்சே. மாப்பிள்ள எதுவும் ஆகாது மாப்பிள்ள, தைரியமா இருங்க. ஆண்டி பொண்ணே, என்ன பொண்ணு கையெல்லாம் ரத்தம் வந்திருக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் கிழிச்சிருக்கு. என்ன பொண்ணு இது? என்னம்மா உனக்கு ரத்தமா வருது? என்னம்மா ஆச்சு? ரொம்ப வலிக்குதா பொண்ணு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லைங்க. எனக்கு எதுவும் ஆகல. மா இதோட நிறுத்திக்கோங்கம்மா, எங்களால இதெல்லாம் பார்க்க முடியலம்மா. பொண்ணே, என்ன பொண்ணு இது? முள்ளெல்லாம் இருக்கு. இது எப்படிங்க வந்தது? முள்ள எப்படிங்க வரும்? என்னடி இதெல்லாம்? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? முள்ளா? ஆமா மாமா, இங்க பாருங்க. ஆமாம்பா, நெருஞ்சி முள்ளு. இதுதான் பொன்னி உடம்ப கிழிச்சிருக்கு. இது எப்படி இங்க வந்தது? என்னம்மா ரொம்ப ரத்தம் வருதேம்மா? ஆண்டி ரொம்ப வலிக்குதா ஆண்டி? ஒன்னும் இல்லம்மா, லேசா வலி இருக்கு, சரியாயிடும். பூசாரி வாங்க. ஐயா, எப்படி நெருஞ்சி முள்ளிங்க வந்தது? டேய் மாடசாமி, ஒழுங்கா பிரகாரத்தை சுத்தம் பண்ணலையா? நான் நல்லா தான் சுத்தம் பண்ணினேன் சாமி. வேப்பிலையில கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க நினைக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சாதாரண விஷயமா இது? என்னங்க பாருங்க, குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. மன்னிக்கணும், நம்ம ஊர்ல நெருஞ்சி முள்ளு அதிகம். வேப்பிலை எடுத்துட்டு வரும்போது நெருஞ்சி முள்ளு இருந்திருக்கும் போல. இவன் தான் கவனிச்சிருக்கணும், கவனிக்காம விட்டுட்டான். மன்னிச்சுங்க ஐயா. என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் பக்தருக்கு சேவை செய்யற லட்சணமா? பரவாயில்ல விடுங்க, அதான் ஒன்னும் ஆகல. இல்ல விடுங்க. பொண்ணு, ஒண்ணு ஆகல வலிக்கலன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாத எப்படி வலிக்கும்னு. பாரு எப்படி ரத்தம் வந்திருக்கு பாரு. சரிங்க. அம்மா, உன்னால முடியலன்னா சொல்லிருமா, இதோட நிறுத்திக்கலாம். நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லம்மா.
அதெல்லாம் இல்லப்பா. ஐயோ பவித்ராக்கா காலெல்லாம் ரத்தம் வருதுப்பா, பாருங்க. என்ன? ஐயோ! ஐயோ! ஆண்டி, கால் முழுக்க ரத்தமா இருக்கு. பரவாயில்ல ஆண்டி. என்னம்மா? என்ன இதெல்லாம்? ஆ? என்ன பவி? இல்ல ஆண்டி, என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சுமா? இந்த வேப்பிலையை காலில் தள்ளி விட்டதுனால தான் உன் காலில் முள்ளு குத்துச்சா? முள்ளு இருக்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கியா? சொல்லுமா. ஆமா அங்கிள். மாடசாமி, எங்கேயா இருக்க? எப்படி 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 இந்த மாதிரி நடந்தது? அந்த பொண்ணு இதோட காலி ஆயிடுவா. அவ அடுத்த வேண்டுதல் பக்கமே போக மாட்டான்னு நினைச்சேன். ஏதோ கொஞ்சம் காயத்தோட தப்பிச்சிட்டாளே. ச்சே! அம்மா டென்ஷன் ஆகாதம்மா, வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நீ விடு. அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, சாமி விஷயத்துல தப்பு செய்யாதீங்க. அந்த அம்மன் தான் அந்த பொண்ணு மூலமா பொன்னி ஆண்டியை காப்பாத்திருக்கு. பொண்ணு? அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஏய், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என்னவோ பெரிய இவனாட்டம் பேசுனேன். இப்ப பாரு, அங்க அவ அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சிட்டா. மா, அந்த அம்மா கண்டிப்பா அதை செஞ்சிருக்கவே முடியாதுமா. அத்தனை முள்ளையும் தாண்டி அதெல்லாம் அந்த கூட நிக்கிற பொண்ணாலதாம்மா. அதுதான் அந்த முள்ளெல்லாம் பார்த்து தனக்கு கிழிச்சாலும் பரவாயில்லேன்னு எல்லாத்தையும் நகட்டி விட்டுருச்சுமா. இல்லைன்னா கண்டிப்பா அந்த அம்மாவால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாதுமா. யாரு யார் இவ? இவ எங்க இருந்து வந்தா? இவ எதுக்காக அங்க இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்து போடணும்? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அடுத்த ஆணி செருப்பு தானே. ஆணி செருப்ப நம்மால தான் பண்றான்னு சொன்னேன்ல, அவனும் செருப்ப செஞ்சுட்டான். ஏய் அம்மா, அவ இதையே ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டா. அது எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிட மாட்டா? அதெல்லாம் இல்லம்மா. வழக்கமா ஆணி செருப்புல பக்கத்துல பக்கத்துல ஆணி வச்சிருப்பாங்க. அது நெருக்கமா இருக்கிறதுனால ஆணி ரொம்ப குத்தாது. ஆனா நம்மாளு ஆணிய ரொம்ப இடைவெளி விட்டு தான் வச்சிருக்கான். அதுவும் சார்பா வச்சிருக்கான். கண்டிப்பா அந்த அம்மாவால இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கவே முடியாதுமா. அம்மா என்னம்மா யோசிக்கிற? இல்ல, இதை என்னால நம்ப முடியாது. அந்த பொண்ணி இதெல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவா. மாடசாமி, நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்தேம்மா. இந்தாங்கம்மா. இது மயக்கம் வர்ற மருந்து. இத ஆணி செருப்புல தடவி விட்டா அது பொன்னிக்கால குத்தி ரத்தம் வரும்போது உடம்புல மருந்து ஏறிடும். மயக்கம் வந்துடும். பாதியிலேயே அந்த பொன்னி மயங்கி கீழே விழுந்துருவா. அவளோட வேண்டுதலும் நின்னுடும். ஆணி செருப்பு எங்க இருக்கு? அம்மா, அங்கதாம்மா இருக்கு. வாங்க போலாம். கடவுளே, அம்மா கடைசியில இவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்களே. இந்த மயக்க மருந்தால பொன்னி ஆண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இங்கதாம்மா. முனியாண்டி, இதோ வரேண்ணா. ஆணி செருப்பு ரெடியா? ரெடியா இருக்குண்ணா. போய் எடுத்துட்டு வா.
ஷார்ப்பா தான் இருக்கு. இந்த செருப்பு அந்த பொன்னி காலை அப்படியே குத்தி கிழிச்சிரும். ஆணி குத்துன உடனே மருந்து தடவி இருக்கிறதுனால மயக்கம் வந்து கீழே விழுந்துருவா. அப்புறம் அவளால நடக்கவே முடியாது. என்னப்பா அழுதுகிட்டு? அவன் ஆணி செருப்பு எங்க இருக்கு? அப்பா எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? வேணான்னு சொல்லுங்கப்பா அவங்க கிட்ட. என்ன பண்றது? பார்த்துட்டு தானே இருக்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, எங்க இருக்குன்னு சொல்லு. சரி வாங்க. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா, பொன்னி ஆண்டி பாவம்மா. ஏய், நீ பேசாம இரு. போ போ, பின்னாடி போய் யாராவது வராங்களான்னு பாரு. போ. அம்மா ப்ளீஸ்மா. போடி. அம்மா அம்மா, அவங்க வராங்கம்மா. என்ன வராங்களா? சீக்கிரம் தடவையா. ஏய், போ போ, அந்த வாடி வா. சீக்கிரம். சரிங்கம்மா. அம்மா, எதுக்குமா நீ அந்த ஆளை பார்த்து ஒளியிற? நேருக்கு நேரா பார்க்க வேண்டியதானே? அவனை இப்படியெல்லாம் சாதாரணமா பார்க்க கூடாது. அவனை நான் மறுபடியும் பார்க்க போற மொமெண்ட் அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாததா இருக்கணும். வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடவுளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொன்னி ஆண்டியை நீ தான் காப்பாத்தணும். அப்பா நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. ஏமா பொன்னி, உன்னால இதெல்லாம் முடியுமாமா? என்னன்னு இப்படி கேக்குறீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால இதை செய்ய முடியும். அம்மாடி பொன்னி, ஏற்கனவே முள்ளு குத்தி இருக்கு. அந்த வலியே இன்னும் இருக்கு. இதை எப்படிமா தாங்குவ? கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்குப்பா. அம்மா ஏன் இதெல்லாம் செய்யணும்? வேண்டான்னு சொல்லுங்கப்பா. ஆமா பொன்னி, ஒரு வேண்டுதல் தான் நிறைவேற்றிட்டு, அது போதுமே. எனக்கே இதை பார்க்க பயமா தான் இருக்கு. ஆணி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா, வேணாம். இல்லைங்க, எப்படி அங்க பிரதர்சனம் செஞ்சு முடிச்சனோ அதே மாதிரி கண்டிப்பா இதையும் செஞ்சு முடிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, அந்த மாலை எடுத்து போட்டு விடுங்கம்மா. ஓம் சக்தி. பராசக்தி.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே என் கூட துணையாயிர. எப்படியாவது இந்த வேண்டுதலை நான் நல்லபடியா முடிக்கணும். எந்த தடங்களும் வராம பாத்துக்க. நீதான் அருள் புரியணும் தாயே. ஐயா அந்த ஆணி செருப்பை வைங்க ஐயா. அம்மா அந்த ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு அம்மனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பிரகாரத்தை ஒரு முறை சுத்தி வாங்கம்மா. ராஜாராம், தங்கச்சி அம்மா மயங்கி விழுந்துருவாங்க போல இருக்குப்பா. ஏதாவது பண்ணி வேண்டுதலை நிறுத்து ராஜாராம். சொன்னா கேளுங்க, இத எங்களால பார்க்க முடியல. வேண்டாம் சொல்லுங்க அண்ணி. வேண்டாம். கதறுங்கடா கதறுங்க, எல்லாரும் கதறுங்க. இத பாக்குறதுக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொன்னி மயங்கி விழுந்துருவா. இல்ல மாப்பிள்ள, வேண்டுதல பாதியில நிறுத்த கூடாது. போய் மஞ்சள் தண்ணி எடுத்து கால்ல ஊத்துங்க. போங்க சீக்கிரம். போங்க மாப்பிள்ள, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து ஊத்துங்க மாப்பிள்ள. போங்க ராஜாராம். என்ன சாட்டி பொண்ணுவா. வேணாமா சொன்னா கேளுங்க. சீக்கிரம் வாப்பா. வேணாமா சொன்னா கேளுங்கம்மா.